ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டில் டாப் 100 இடத்த பிடிச்ச காலேஜஸ் என்ன, அதாவது டோட்டல் இந்தியாவில் 100 இடத்துல வந்து தமிழ்நாடு காலேஜஸ் எதெல்லாம் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் தான். இது வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் காலேஜஸ்லாம் என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு அவங்க வந்து ரேங்கிங்கில் லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நிறையா கேட்டகரியை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ மார்க் இருந்ததுன்னா இவ்வளோ டோட்டல் மார்க்ஸ் இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்கிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் மட்டுமே ஒரு காலேஜோட ஒரு நல்ல நம்பகத்தன்மையை வந்து நிரூபிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு ரேங்கிங் போடுறதுல வந்து இந்த என்ஐஆர்எஃப் பேஸ் பண்ணி வந்து எந்தெந்த காலேஜ் வந்து அதிகமான முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 100 டாப் 100 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 17 காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் வந்து அதில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த 17 காலேஜோட லிஸ்ட்டு தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸு. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்கு. ஸோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஐஐடி தான் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கிங்லேயே இருக்குது. அடுத்தது வந்து அமிர்தா. ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் 17ல் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 2வது இடமாகவும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 17வது இடத்துலையும் இருக்குது. அடுத்தது வந்து விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து 21வது ரேங்கிங்கில் இருக்குது. அடுத்தது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இது வந்து 22வது இடத்துல இருக்குது. அடுத்தது வந்து சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்டு டெக்னிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 23வது இடத்துல இருக்குது. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் 29வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ஐடி திருச்சி. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி வந்து 30வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஸோ கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து 48வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து சண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. இது வந்து தஞ்சாவூரில் இருக்க சாஸ்திரா யூனிவர்சிட்டி. சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்து 51வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 61வது இடத்துல இருக்குது. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து 68வது இடத்துலையும், அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து 73வது இடத்துலையும், பாரதியார் யூனிவர்சிட்டி 76வது இடத்துல இருக்குது. அடுத்தது சிவசுப்பிரமணிய நாடார் எஸ்எஸ்என் காலேஜ் வந்து 82வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து 88வது இடத்துல இருக்குது. அடுத்தது வந்து பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதாவது பாரத் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து 90வது இடத்துல இருக்குது. அடுத்தது வந்து சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சத்யபாமா யூனிவர்சிட்டி வந்து 93வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த 17 இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் 100ல் இருக்கிற காலேஜஸ். ஸோ டாப் 100க்கு அப்புறம் நிறைய காலேஜஸ் இருக்குது. பட் டாப் 100ல் வந்து இந்த 17 இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்என் அண்டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 2 தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஎன்இஏல வர்ற உடைய யூனிவர்சிட்டிஸ். மற்றதெல்லாம் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது ஒரு காலேஜோட ஹையர் ரேங்கிங்கை வந்து இதை மட்டுமே பேஸ் பண்ணுமா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் மட்டுமே பேஸ் பண்ணி அது சூப்பர் காலேஜ்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நிறைய காலேஜஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க, இருந்தாலும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குள்ளே வர்றதில்ல. ஸோ அதை வந்து நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை ஒரு சின்ன ஒரு ஃபேக்டராக வந்து வச்சுக்கலாம். நம்ம அட்மிஷனோ இல்லை வந்து நாளைக்கு போய் படிக்கிறதுக்கோ வந்து நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை ஒரு ஃபேக்டராக மட்டும் தான் வச்சுக்குமோ தவிர நம்ம வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்காக மட்டுமே அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இந்த 2025 நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.